நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனர்ஜிகோம் மதுரையிலிருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம். உடல் கழிவுகள் எதனதன் மூலம் வெளியேற்றப்படுகின்றன, அதில் நமது பங்கு என்னென்ன? எல்லாருக்கும் தெரியும், நமது உடம்புல தலை, கண், காது, மூக்கு, வாய், பல்லு, கை, கால்கள் பற்றி நமக்கு தெரியும். இந்த உறுப்புகள்லாம் எப்படி எப்படி வேலை செய்யுது, இதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி உள்ள உறுப்புகள் நமக்கு படத்தில் பார்த்துருக்கோம், உள்ள இந்த உறுப்பு தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். மூளை, இருதயம், நுரையீரல், இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, மலக்குடல், இவையெல்லாம் உள்ளே இருக்குது. இவையெல்லாம் என்னென்ன வேலை செய்யும், எப்படி செய்யும், எந்த நேரத்தில் நம்ம செய்ய வைக்கணும், இதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், எந்த நேரத்தில் இதுக்கு தேவையான கிளைமேட்டுக்கு தகுந்தபடி, வெயில் காலத்துக்கு தகுந்தபடி சாப்பாடு, வெயில் காலத்துக்கு தகுந்தபடி ஆடைகள், குளிர்காலத்துக்கு தேவையான சாப்பாடு, குளிர்காலத்தில் நம்ம அணியக்கூடிய ஆடைகள், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரியணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கால சூழ்நிலையில நம்ம மாற்றிக்கிட்டோம், பிறரையும் மாற்றுறதுக்கு திணிக்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், ஏனோ தானோன்னு வாழ பழகிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்முடைய உடலுக்கு சக்தி தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்கிறோம், நினச்ச நேரத்தில் சாப்பிட்றோம், இரவு 11 மணிக்கெலாம் சாப்பிட்றோம், காலையில் நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், 10 மணிக்கு மேலே சாப்பிட்றோம், மதியானம் நமக்கு எத்தனை முறை எப்போ வேணும்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். பசியெலாம் நமக்கு தேவையில்லை, எப்போலாம் நமக்கு உணவு வேணுமோ அப்போ சாப்பிட்றோம். நைட்டு நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம், மைதாவில் உள்ள சாப்பாடு, நான்வெஜ், எதனாலும் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் எடுத்துக்கிறோம். அப்புறம் உடல் கழிவுகள் வெளியேற, உடல் கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறுதா அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பார்த்தோன்னா நினச்ச நேரம் தான் மோசம் போகுதுங்க, ப்ராப்பராக எந்திரிச்சோன்னா காலையில் போகிறது கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு லேட்டாக எந்திக்கிறோம், லேட்டாக தூங்குகிறோம், லேட்டாக எந்திக்கிறோம். அப்போ நம்மளுடைய உடம்புல உள்ள கழிவுகள் எப்போ வெளியேறுதோ அதை மணிக்கணக்காக நம்ம டாய்லெட்டில் உட்காந்து அதை வெளியேற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடலுக்கு சூரிய ஒளி தேவை. நம்ம சூரிய ஒளியை பார்ப்பதே கிடையாது, லேட்டாக எந்திக்கிறோம், சூரியன் உதிச்சு அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுது, ஆனால் நம்மளுடைய பாடியில் சூரிய ஒளி படுறதே கிடையாது. சூரிய ஒளி பட்டாதானங்க கண்ணில் உள்ள கழிவுகள் வெளியேறும், நம்ம அதுக்கு வழியே வகுக்கிறது கிடையாது. உடலுக்கு ஓய்வு தேவை, சரியான நேரத்தில் நம்ம தூங்கணும், தூங்கினா தான் நம்மளுடைய உடம்புல உள்ள என்சைம்களில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்பட முடியும். அப்போ லிவர் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். லிவரில் உள்ள கழிவுகள் ஃபுல்லாக ப்ராப்பராக அது மலக்குடலுக்கு தள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா தூங்கணும். இந்த தூக்கமே நமக்கு கிடையாது. மெலடோனின் ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்க வைக்கிறதே நமக்கு கிடையாது. உடலில் உள்ள தோல் கழிவுகள் வெளியேறணும். தோலில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு உடம்புல வேர்க்கணும். நம்ம 24 மணி நேரமும் ஃபேனில் உட்காந்துருக்கோம், ஃபேன் இல்லாமல், மின்விசிறி இல்லாமல் நம்ம இருக்கிறது கிடையாது. அப்போ ஃபேன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி வேர்க்கும்? வெயிலில் நம்ம போகிறதே கிடையாது, வெயில் காலத்தில் மட்டும்தான் நமக்கு வேர்வையை நம்ம பார்க்க முடியுது. மற்ற காலங்களில் நம்ம எப்பவும் ஏசியில் இருக்கிறதுனால நமக்கு வெயிலும் தெரியல, ஃபேனும் ஓடுறதுனால நம்ம உடம்புல வேர்க்கிறது நமக்கு தெரியல. உடலுக்கு சுவாசம் தேவை. உடலுக்கு சுவாசம் தேவை அப்படின்னா நம்ம இயற்கை காற்றை சுவாசிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே ஏசியில் பயன்படுத்துகிறோம், வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறோமா, ஆஃபீஸ்லேயும் ஏசி தான் வச்சுருக்கோம், காரில் வெளியில் எங்கேயாவது போகிறோமா, கார்லேயும் ஏசி தான் வச்சுருக்கோம். அப்போ ப்ராப்பரான சுவாசம் சுவாசிக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. உடலுக்கு தண்ணீர் தேவை. தண்ணி தேவை அப்படின்னு சொன்னோன்னா, தண்ணி எடுத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் டீ, காஃபி, ஆல்கஹால், குளிர்பானம், ஐஸ்கிரீம், ஜூஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு தண்ணியினுடைய அளவு கம்மியாகுது. அப்போ நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது. உள்ள உறுப்புகளுக்கு ப்ராப்பரான வாட்டர் கிடைக்கிறது இல்லை. நாம் உண்ணும் உணவு வாயிலிருந்தே ஜீரணிக்கப்படுது, உமிநீர் கூட கலந்து ஜீரணம் ஆரம்பித்து, ஜீரண உறுப்புகள் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ஜீரண உறுப்புகள்லாம் அந்த ப்ராப்பராக அந்த உணவை வாங்கி நல்லா ஜீரணித்து தேவையான ஊட்டச்சத்தை பிரித்து இரத்தமாக மாற்றி அதை ஏர் மூலமாக லங்ஸு, இருதயத்துக்கு கொண்டு சென்று அதன் பின் உடல் முழுவதுமே தங்கு தடையின்றி இரத்த ஓட்டம் நடைபெற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்புல நடந்து, நம்ம வேலையை ப்ராப்பராக நம்ம செஞ்சு உடல் உழைப்பு வேலைகள்லாம் சரியான முறையில் நடந்துச்சுன்னா நம்ம உடம்புல வேர்வை மூலம், யூரின் மூலம், மலம் மூலம் கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இந்த உணவில் ஏற்படக்கூடிய கழிவுகளை மலக்குடல் மூலம் மலமாக வெளியேற்றப்படுது. இரத்தத்தில் உள்ள கழிவுகள் சிறுநீர் பை மூலமாக யூரினாக வெளியேற்றப்படுகிறது.
தோலில் உள்ள கழிவுகள் சூரியன் மூலமாக வியர்வையாக வெளியேற்றப்படுகிறது. சுவாசத்தில் உள்ள கழிவுகள் மூக்கின் மூலமாக கெட்ட காற்றாக வெளியேற்றப்படுகிறது. உடல்ல தேங்கியுள்ள காற்று ஆசனவாய் மூலமாக கேஸாக வெளியேறுகிறது. உமிழ்நீரில் உள்ள கழிவுகள் வாயின் மூலமாக பல் துலக்கும் போது வெளியேற்றப்படுகிறது. கண்களில் உள்ள கழிவுகள் காலை சூரிய ஒளி மூலமாக கண் கலங்கி அப்படியே கண்ணில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. கண்ணீர் மூலமாகவும் வெளியேற்றும். அப்புறம் இக்கழிவுகள் எல்லாருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி நடக்குது, நம்மளுடைய பாடியில் தங்கு தடையின்றி கழிவுகள் வெளியேறுதா, ப்ராப்பராக வெளியேறுதா அப்படின்னு கவனிக்க வேண்டியது அவரவர் உடம்புக்கு அவரவர் தான் பொறுப்பு. உடலும் மனமும் செயல்பாடுகளும் சரியாக அமைந்தால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூப்பரான லைஃப் வாழ முடியும். மேலும் ஒரு முக்கியமான கழிவுகள் பெண்களுக்கு மாதவிடாய் கழிவுகள் பிரச்சனையின்றி தகுந்த நேரத்தில் வெளியேறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் உடலும் மனமும் செயல்பாடையும் சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்காது, யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் தான் ஆண்களுக்கும் அவரவர் மனநிலைக்கு தகுந்தாற் போல் உடலும் மனதும் அவங்களுடைய செயல்பாடுகளும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய உறுப்புகளில் உள்ள கழிவுகளும் கரெக்டாக வெளியேறி அவங்களுக்கு உறுப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்க முடியும். ஒரு சிலர் இருப்பாலாருமே ஆளுகாலுக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய பாடியிலையும் ஆளுகால் கழிவுகள் தேங்காமல், ஏன் அந்த ஆளுகால உடைய கழிவுகளையே தேங்க விடாமல் அந்த ஆளுகாலையே தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஆளுகால் கழிவுகள் உடம்பில் தேங்கவே கூடாது. நம்ம பேணி காக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களே வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்களை ப்ராப்பரான வழியில் நம் உடலை நாம் பேணி காக்க முயற்சிக்க வேண்டும். வெளி சுத்தம் செய்வது அழகல்ல, ஆரோக்கியம் அல்ல. உடம்பினுள் உள்ள கழிவுகளை சுத்தமாக தினமும் வெளியேற்ற நாமே வழிவகுக்கணும். வெளி சுத்தம் நமக்கு பார்ப்பதுக்கு மட்டும்தான், ஆனால் உள் சுத்தம் செய்கிறது தான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். கழிவுகளை அகற்றுவோம். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு புது மனிதராக வாழ முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.